ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஐநாடு துணை சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான அப்புறமா தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். சோழன் ரொம்ப உடஞ்சி போய் வீட்டுக்கு வராங்க. முதல்லவே நிலா அழுதுகிட்டு வீட்டுக்குள்ளே போயிடுறாங்க. இப்போ இங்கே எல்லாருமே நின்றுக்கிட்டு சோழன்கிட்ட என்ன ஆச்சுன்னு கேட்கலாம் நின்றுட்டுருக்காங்க. பாண்டி, பல்லவன், நடேசன் எல்லாருமே என்னடா ஆச்சு அப்படின்றாங்க. சோழனு ரொம்ப நொந்து போய் உள்ளே உட்காந்துக்கிறாங்க. அப்புறம் யாராச்சும் ஏதாச்சும் சொல்லுங்களேன், அவங்கவுங்க பாட்டுக்கு உட்காந்துக்கிட்டா எனக்கு என்னன்னு தெரியறது. சோழா, எதுக்குடா உனக்கு டிவோர்ஸ் கொடுக்குறாங்க? நிலாவும் கூட வாழ போகிறேன் தானே சொல்லிச்சு அப்படின்றாங்க. அண்ணா, அதெல்லாம் ஒன்றும் இல்லைண்ணே, எனக்கு அவளுக்கும் எல்லாமே முடிஞ்சு போச்சு. அவள் கோர்ட்டில் டிவோர்ஸ் வேணும்னு சொல்லிட்டாளே, ஜட்ஜ் எங்களுக்கு டிவோர்ஸ் கொடுத்துட்டாங்க அப்படின்னு சோழன் சொன்ன உடனே, என்னடா சொல்கிற நீ? எதுக்குடா நிலா அப்படியெல்லாம் சொல்ல போகுது? நீ ஏதாச்சும் பண்ணியா சொல்லுடா அப்படின்றாங்க. என்ன நான் என்னென்ன பண்ணேன் அப்படின்றாங்க. நிலா உடனே கதவை திறந்து உள்ளேருந்து வெளியில் வந்து, ஓ நீங்கள் அப்போ எதுவுமே பண்ணலையா? நாம் தான் சேர்ந்து வாழ்கிறேன்னு சொல்லிட்டு அப்புறம் வாழ பிடிக்கலன்னு அங்கே போய் மாற்றி சொல்லிட்டேன் நான் இருக்கோம் அப்படின்னு நிலா சொல்கிறாங்க. நிலா கோவப்படாதப்பா, அண்ணன் கேட்குறல்ல, என்ன நடந்துச்சுன்னு சொல்லுப்பா அப்படின்னு நம்ம சேரன்னு கேட்குறாரு. நடந்த விஷயத்தை எல்லாத்தையுமே நிலா சொல்கிறாங்க. அப்போது சொன்னதுக்கப்புறமா இது எல்லாத்தையும் கேட்டு எல்லாருமே ரொம்ப மனசொடிஞ்சு போயிடுறாங்க. நடேசன், இது உனக்கு வேணும்டா அப்படின்னு சொன்னதுக்கு தகுந்த மாதிரி எல்லாமே கரெக்டாக தான் நடக்குது. இப்போ அவருக்கு சப்போர்ட் பண்ணி நிற்கிறதுக்கான ஒரு எவிடன்ஸ் கூட, அதாவது சோழனுக்கு ஏற்ற மாதிரி பேசுகிறதுக்கு ஒரு வார்த்தை கூட கிடையாது. எல்லாருமே ஏன்டா அப்படி பண்ண சோழா அப்படின்றாங்க. நான் இவர்கிட்ட படித்து சொன்னேனே, ஏதாச்சும் பொய்யை மறைச்சிருக்கீங்களான்னு கேட்டேனே, எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டு கடைசியில் என்னை ஏமாத்திட்டாரு. அன்றைக்கி மட்டும் இவர் அப்படி சொல்லாமல் இருந்திருந்தா என் வாழ்க்கையே வேறு மாதிரி இருந்திருக்கும் அப்படின்னு நிலா சொல்லி பயங்கரமாக அழுகுறாங்க. இப்போ யாருக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. நிலா, அதுக்காக ஏன்ப்பா நீ ஜட்ஜுக்கிட்ட டிவோர்ஸ் வேணும்னு கேட்ட? இந்த பிரச்சனையை பேசி சரி பண்ணியிருக்கலாம்ல. சோழன்கிட்ட நான் பேசியிருப்பேனேப்பா, அவனை நல்லா அடித்து நான் திருத்திருப்பேனே, அவன் அப்படி பண்ணதுக்காக உன்கிட்ட மன்னிப்பு கேட்க வச்சிருப்பேனே, என்னப்பா அவசரப்பட்டுட்டே அப்படின்றாங்க. அண்ணா, இவ்வளோ நடந்ததுக்கப்புறமும் நீங்கள் இவருக்கு சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நான் கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கலண்ணே. இனிமேல் ஒரு நிமிஷம் கூட இந்த வீட்டில் என்னால் இருக்கவே முடியாது. இப்படிப்பட்டவரோட இந்த வீட்டில் என்னால் இருக்க முடியாது. போதண்ணா, என் வாழ்க்கையை பார்த்துட்டு நான் போகிறேன் அப்படின்றாங்க. நிலா, இந்த ஊரில் உனக்கு யாரப்பா தெரியும்? நீ எங்கேப்பா போவ? வேண்டாம்ப்பா அப்படின்றாங்க. இல்லை நான் கிளம்புறேன் அப்படின்றாங்க. நான் சோழனுக்கு சப்போர்ட் பண்ணி பேசினதுக்காக போகிறேன்னு சொல்கிறியா? வேண்டாம்ப்பா அப்படின்றாங்க. இல்லைண்ணே, அதுக்காக இல்லை, நான் கோர்ட்டில் டிவோர்ஸ் வேணும்னு முடிவு பண்ண அடுத்த நிமிஷமே இந்த வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு நான் முடிவு பண்ணிட்டேன். நான் கிளம்பி போகிறேன்னு. யாருமே என்னை எதுவும் தயவு செஞ்சு சொல்ல வேணாம். இங்கே இருந்த வரைக்கும் நீங்கள் எல்லாருமே என்னை நல்லா பார்த்துக்கிட்டீங்க. அதனால் உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்ண்ணே. நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிலா திரும்பவும் உள்ளே போயிட்டு ட்ரெஸ்லாம் பேக் பண்ணி எடுத்துகிட்டு வராங்க. என்னடா சொல்லா, இப்படி பண்ணி வச்சுருக்க, தப்பை உன் மேலே வச்சுக்கிட்டு அவங்க கிட்ட கோவப்பட்டா என்னடா அர்த்தம் அப்படின்றாங்க. அன்றைக்கி இருக்கிற சுச்சுவேஷனில் எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நான் நிலாவை லவ் பண்ணிட்டு இருந்ததுனால வேறு வழி இல்லாமல் நிலாவை கல்யாணம் பண்ணிக்கணுன்றதுக்காக இப்படி பண்ணிட்டேன்டா. நான் ஆரம்பத்துலேருந்து செஞ்ச எல்லாமே நிலாக்காக தானடா. நிலா நான் என் கூட சேர்ந்து வாழணுன்றதுக்காக தானடா. அது இப்படி போய் முடியும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. இன்றைக்கின்னு பார்த்து அந்த கான்ஸ்டபிள் வேறு அங்கே கோர்ட்டான வந்துட்டான். அவங்ககிட்ட போய் பேசும்போது நிலா எல்லாத்தையுமே கேட்டுட்டா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறவோ சோழன், என்னடா டே சோழா இப்படி ஆயிடுச்சேன்னு சொல்லிட்டு எல்லாருமே ரொம்ப மனசொடிச்சு போயிருக்காங்க. அவ்வளோதான், கோர்ட்டில் இனிமேல் நீங்கள் கோர்ட்டுக்கு போக வேண்டிய அவசியமே இருக்காது. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக இங்கே வாழ போகிறீங்க அப்படின்னு நினச்சா கடைசியில் இப்படி பண்ணிட்டு வந்து நிற்கிறீங்களேடா. இப்போ நிலா வீட்டை விட்டு போகிறேன்னு சொல்லுது, என்னடா பண்ணுறது அப்படின்றாங்க. ஆனால் என்ன பேசி எப்படியாச்சும் நிலாவை போக விடாமல் இங்கே இருக்க வேணே அப்படின்றாங்க. டீ, இவ்வளோ பண்ணதுக்கு அப்புறமும் எப்படிடா நீ அவங்க இந்த வீட்டில் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியை சொல்கிறாங்க. நீ என்னை வெறுப்பேற்றுறியா இல்லை எங்களை சமாதானப்படுத்துறியாடா அப்படின்றாங்க. இதுக்கேற்ற மாதிரி இன்னொரு சைடு இங்கே வானத்தி இவ்வளோ நாளாக பாண்டி மேலே கோவத்தில் இருந்தாங்க. அவ்வளோ தூரம் பாண்டி வந்து கிஞ்சியும் எதுக்குமே கொஞ்சம் கூட அசரவே இல்லை. வானத்தி நான் கல்யாணம் தான் பண்ணிக்க போகிறேன்னு பிடிவாதமாக இருந்தாங்க. ஏன் அவங்க வீட்டில் இருந்து கூட வந்து பேசுகிறாங்க. பாண்டி வந்து பேசல, உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க தான் வந்து பேசுகிறாங்க. நான் ஏன் உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க பேசினா உன்னை ஏற்றுக்கிட்டு உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு பாண்டி மேலே இருக்கிற கோவத்தில் வேறொருத்தரை கல்யாணம் பண்ணிக்கணும் முடிவும் பண்ணிவிட்டு கடைசியில் பாண்டியை நினச்சி வருத்தப்படுறாங்க. அவங்களா இப்போ தேடி வந்து பாண்டியோட கடையில் பார்க்குறாங்க. அந்த சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி பாண்டி வீட்டுக்கு கிளம்பி போயிட்டாரு. பாண்டியுமே வீட்டு வாசல் வரைக்கும் வந்து நின்னாங்க. ஃபோன் பண்ணி பார்த்தாங்க, பிளாக் பண்ணி வச்சுருக்காங்க, ஃபோன் எடுக்கவே முடியல. எப்போ முடியுமோ அப்போ வானத்தியை பார்த்து பேசணும் தான் பாண்டியுமே இருந்தாங்க. ஸோ வானத்தியும் இப்போ இறங்கி வந்துட்டாங்க. இந்த சமயத்தில் பாண்டி அங்கே இருந்திருந்தா 2 பேருக்கும் சமாதானமாக இருக்கும். ஆனால் வந்து நம்ம
கண்ணன் ப்ரோ வந்து வானதி மேலே இருக்கிற கோவத்தில் இப்படி பாண்டியனை ரொம்ப டென்ஷன் பண்ணிக்கிட்டே இருக்குது. இப்போது பண்ணுறதெல்லாம் பண்ணிவிட்டு அண்ணனை தேடி வந்து உட்காந்துட்ருக்கு. எவ்வளோ கொழுப்பு இருக்கும், வேற ஒரு கல்யாணம்லாம் பண்ணிக்க போதும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுது அங்கே உட்காந்துக்கிட்டு. ஸோ அவர் டூருக்கு போயிருக்காரு அப்படி எப்படின்னு நீ அண்ணனை விட்டுட்டு போயிட்டல, இப்போ அண்ணன் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சும்மா வந்து கலாய்ச்சி விட்டுடுறாங்க. இது உனக்கு வேணும், டென்ஷன் ஆகட்டும் கொஞ்ச நேரம் அப்படின்னு. இதை உண்மைன்னு நம்பி வானதி நேராக அவங்க வீட்டுக்கு போயிட்டே இருக்காங்க. வீட்டுக்கு போய் அந்த மாப்பிள்ளையை வர சொல்லியிருக்காங்க. அந்த மாப்பிள்ளையை வந்து கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு இன்னும் கோவத்தில் போயிட்டே இருக்காங்க. ஆனால் அவங்க மனசு இதுக்கு ஒத்துக்கவே இல்லை. இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சா நமக்கு வேற ஒரு மாப்பிள்ளையோட நிச்சயம் ஆக போகுது, பாண்டிக்கு மேலே கொஞ்சம் கூட அக்கறையே இல்லைல்ல, நான் வேண்டான்னு சொன்ன உடனே என்னை தூக்கி எறிஞ்சிட்டு அப்படியே வந்து டூருக்கு கிளம்பி போயிட்டான்ல, அவன் ரொம்ப சந்தோஷமாக இருக்கான்ல, நான் அவன் வாழ்க்கையில் இல்லைன்னா அவன் ரொம்ப நிம்மதியாக இருப்பான் போல இருக்குது, நாம தான் அவனை நினச்சி கஷ்டப்படணும் அப்படின்னு வானத்தையும் நினச்சிக்கிட்டு வீட்டில் போய் உட்காந்துட்டு இருக்காங்க. வானதியோட வீட்டில் என்னடி இன்னைக்கு பொண்ணு பார்க்க வராங்க, இன்னும் கொஞ்ச நேரத்தில் இப்படியே ரெடியாகாமல் உட்காந்துட்ருக்க, காலேஜுக்கு போயிட்டு வந்ததுலேருந்தே மூஞ்சி அப்படி வச்சிட்ருக்கு, என்னடி ஆச்சு உனக்கு அப்படின்றாங்க. அம்மா அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா அப்படின்னு. அப்போ ஏன்டி இப்படியே இருக்க, அந்த புடவையை கட்டிட்டு போய் ரெடி ஆகிட்டு வந்து வெளியில் இருக்க பூவை தலையில் வைடி, பொண்ணு வீட்டுக்காரங்க வரும்போது இப்படியே உட்காந்துட்ருக்காங்க, அப்புறம் அவங்க வந்த அப்புறம் தான் ரெடி ஆகிடுறேன், அது பண்ணுறேன் இது பண்ணுறேன்னு அவங்க லேட் பண்ண வச்சிடாதடி. இங்கே பாருடி வானதி, நீ இருக்கிற தோரணையும் கொஞ்சம் கூட சரியில்லையே, என்னடி திரும்பவும் அந்த பாண்டி பையனே தான் நினச்சிட்டு உட்காந்துட்ருக்கியா, கடைசியில் நிச்சயம் பண்ணினதுக்கு அப்புறமா இந்த கல்யாணம் வேண்டாம் பாண்டி தான் வேணும்னு ஏதாச்சும் சொல்லி எங்கள் மான மரியாதையை வாங்கிடாதடி, உன்னால் நாங்கள் ஏற்கனவே நிறைய இழந்துட்டோம், இருக்கிறது அந்த மான மரியாதை மிச்சம் தான், அதையும் தொலைச்சிடாத அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்காங்க. அம்மா அதெல்லாம் ஒன்றும் இல்லை போமா அப்படின்னு சொல்லிட்டு வானதி கோமா கத்துறாங்க. வானதியும் உள்ள இருக்கிறாங்க, வெளியே கதவை சாத்திடுறாங்க. அவங்க அம்மாவை தள்ளி வெளியில் வந்ததுக்கப்புறமா என்னடி அவகிட்ட ஏதோ கத்திட்டு இருக்கா அப்படின்றாங்க. யோ மக எதையோ பறி கொடுத்த மாதிரியே உட்காந்துட்ருக்கா, ஐயா ரெடியாக சொன்னால் எனக்கு காய்ச்சி முச்சுன்னு கத்துறா, எனக்கு ரொம்ப அது சரியை தோணலையா, கல்யாணத்தை பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு கடைசியில் ஏதாச்சும் பண்ணிடுவாளான்னு எனக்கு பக்கு பக்குன்னு இருக்குது. இவ கழுத்தில் தாலி ஏறி ஒருத்தன் கையில் பிடிச்சி கொடுத்ததுக்கு அப்புறமா தான் ஏன் நம்ம உசுறு நம்மக்கிட்ட நிற்கும், அது வரைக்கும் நம்மள உயிரை வாங்கிடுவா, இவ என்ன பண்ண போகிறாளோ தெரியலே, கடவுளே இன்னைக்கு எல்லாம் நல்லதாக நடக்கணும்னு அவங்க அம்மா ஒரு பக்கம் புலம்பிட்டு போகவும், பா என்னப்பா இது இந்த நேரத்தில் அம்மா எப்படி புலம்பிட்டு போகுது, என்னன்னா எல்லாம் நல்லா நடக்குமா நடக்காதான்னு அவர் அண்ணன் ஒரு பக்கம், டே ஏன்டா ஆளாளுக்கு பீதியை கலப்புறீங்க, அவள் தானே சொன்னா அவள் எல்லாம் கல்யாணம் பண்ணிப்பா, அவள் மட்டும் வேண்டான்னு ஏதாச்சும் சொல்லட்டும் அப்புறம் இருக்கு அவளுக்கு அப்படின்னு அவங்களுடைய அப்பா ஒரு பக்கம் கோவத்தில் இருக்காங்க. வானதி பண்ணுற விஷயத்தினால அவங்க வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே பயங்கரமாக பிபி ஏறுது, அந்த அளவுக்கு தான் வானதி ஒரு விஷயத்த பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொரு சைடு இப்படி இங்கே ஏற்பாடு பண்ணிகிட்ருக்கோம். அங்கே சோழனோட வாழ்க்கைக்காக நம்ம பாண்டி போராடிட்டு இருக்காங்க. வானதி வந்து இப்போ அவங்கள பொண்ணு பார்க்க வராங்க அப்படின்றதுனால நம்பரை பிளாக்லேருந்து எடுத்துகிட்டு கால் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. பாண்டி வந்து இந்த சுச்சுவேஷனில் வானதி கால் பண்ணால் அவரால் எடுக்க முடியுமா, காலை எடுக்கிறதே கிடையாது, என்ன நான் ஃபோன் பண்ணுறேன் இத்தனை நாள் பிளாக் பண்ணிவிட்டு ஃபோன் பண்ணால் கூட அவனுக்கு தெரியாதா எடுக்க மாட்டேன்றான் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப திரும்ப கால் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஒரு வேளை சார்ஜரில் இருக்குமா வச்சுட்டு எங்கேயாச்சும் போயிருப்பானா அப்படின்னு கூட வானதி திரும்ப திரும்ப ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஆனால் அவங்களோட சுச்சுவேஷன் எடுக்கவே முடியறது கிடையாது. பாண்டி என்ன பண்ணுறாரு, அப்படியே அமைதியாக வைக்கிறன்ற பேரில் ஒரு தடவை வந்து தெரியாமல் கட் பண்ணி விட்டுடுறாரு. ஓ இந்த அளவுக்கு ஆயிடுச்சா, நான் இவ்வளோ தூரம் கால் பண்ணுறேன் ஃபோன் எடுக்கவே மாட்டேன்றான் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ கட் பண்ணி விடுறான்ல அப்படின்னு. அவ்வளோதான், அவன் ஜாலியாக தான் இருக்கான் போல இருக்குது, கண்ணன் சொன்ன மாதிரி ஃபேமிலியோடு சேர்ந்து சந்தோஷமாக இருக்கான் போல இருக்குது அவன் குடும்பத்தோட. நாம் எதுக்கு அவனை டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு, அவன் வேலையை பார்க்கட்டும், நாம் வேறு ஒரு கல்யாணம் பண்ணிக்கலான்னு வானதி இன்னமும் கோவத்தில் ஃபோனை கட் பண்ணிவிட்டு அவங்க பாட்டுக்கு விட்டுடுறாங்க. பாண்டிக்கு இந்த சுச்சுவேஷனில் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. சரி நேரம் கெட்ட நேரத்தில் தான் கால் பண்ணுவா, வீட்டில் என்ன பிரச்சனை போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் எடுக்காமல் விட்டுடுறாரு. ஸோ கொஞ்ச நேரத்தில் நிலா பேக்கில் எடுத்துக்கிட்டு வெளியில் வந்துடுறாங்க. வெளியில் வந்ததுக்கப்புறமா நிலா சொன்னால் கேளுப்பான்னு வீட்டில் இருக்கிற அவ்வளோ தூரம் சொல்கிறாங்க. ஏம்மா நீ இந்த வீட்டை விட்டு போயே ஆகணுமா, நடேசன் கூட கேட்குறாரு, அங்கிள் ப்ளீஸ் என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு நிலாவும் சொல்லிடுறாங்க. அண்ணே ப்ளீஸ்ண்ணே பல்லவா நீ மட்டும் என் கூட வரியா அப்படின்றாங்க. அண்ணி என்ன நீ இப்படி கேட்குறீங்க அப்படின்றாங்க. ஆமாம் பல்லவா என்னால் முடியலை, நான் ஒரு மாதிரியாக இருக்கேன், எனக்கு நான் சரியாக நடப்பனா இல்லையான்னு கூட தெரியல, எனக்கு ஏதாச்சும் ஆகிட போகுது, என் கூட கொஞ்சம் துணைக்கு வா பல்லவா அப்படின்னு கூப்பிடுறாங்க. அண்ணி கொடுங்க அண்ணி நான் வரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. டே என்னடா நீ அவள் தான் கூப்பிடுறானா நீயும் கூட போகிறான்னு சொல்கிற, வேணாண்டா பல்லவா, நிலா சொல்கிறத கேளு நிலா அப்படின்றாங்க. இனி நான் யார்கிட்டையும் பேச விரும்பலை அண்ணே நான் வரேன்னு சொல்லிட்டு நிலா கிளம்பி போயிட்டே இருக்காங்க. பல்லவனும் கூட போகிறாங்க. ஏமா சொன்னால் கேளுமா நடேசனும் சொல்கிறாரு. யார் சொன்னாலும் கேட்காம போயிட்டே இருக்காங்க. ரொம்பவே மனசு உடைஞ்சு போய் சோழன் உட்காந்துக்கிறாரு. நிலாவும் கிளம்பி போயிடுறாங்க. கொஞ்சம் தூரம் போயிட்டு நிலாவை ட்ராப் பண்ணதுக்கப்புறமா
அதாவது கூட்டிகிட்டு போனதுக்கப்புறமா பல்லவன் இருந்துக்கிட்டு பல்லவா நீ கிளம்புடா அப்படின்றாங்க. ஹனி அப்படின்றாங்க. ப்ளீஸ்டா பல்லவா போ அப்படின்றாங்க. ஹனி நான் கால் பண்ணால் எடுப்பீங்களா, என்கிட்ட பேசுவீங்களா அப்படின்றாங்க. கண்டிப்பாக பல்லவா, உன் மேலே எனக்கு என்ன கோவம், நான் உன்கிட்ட பேசுவேன், நானே உனக்கு ஃபோன் பண்ணுறேன், நீ இப்போ வீட்டுக்கு போ அப்படின்றாங்க. அண்ணி நானும் உங்கள் கூடவே வந்துடுவா அப்படின்றாங்க. பல்லவா ப்ளீஸ், நானே இப்போ எங்கே போகிறேன்னு எனக்கே தெரியல, இதில் நீயும் என் கூட வந்து ஏன் கஷ்டப்படணும், போ பல்லவா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிலா பல்லவனை போக சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு பஸ் ஏறி கிளம்பி போயிட்டே இருக்காங்க. எங்கே போகிறாங்கன்னு கூட தெரியல. பல்லவனும் அவங்க அண்ணி போனதுக்கப்புறமா ரொம்பவே மனசு உடைஞ்சவே வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா இங்கே இருக்கிற எல்லாருமே என்னடாச்சு நிலா எங்கடான்னு கேட்குறாங்க. அண்ணி போயிட்டாங்க, பஸ் ஏறி கிளம்பி போயிட்டாங்க அப்படின்னு பல்லவன் சொல்கிறாங்க. அவ்வளோதான், இனி அண்ணி இந்த வீட்டுக்கு வர மாட்டாங்க, எல்லாமே முடிஞ்சு போச்சு, இந்த வீடு பழைய நிலைமைக்கு வந்தாச்சு, அவ்வளோதான், இந்த வீட்டுக்கும் பொண்ணுங்களுக்கும் கண்டிப்பாக ராசியே இல்லை. அண்ணி கொஞ்ச நாள் இருந்தாங்க, அந்த கொஞ்ச நாளில் எவ்வளவோ சந்தோஷமாக இருந்தோம். இனி யார் யாரெல்லாம் என்னென்ன பேச போகிறாங்களோ, இனி தினம் நம்ம வெளியில் போகும்போது நிறைய கஷ்டத்தையும் இதுக்கு முன்னாடி அனுபவிச்ச அந்த நரக வேதனையும் நம்ம அனுபவிச்சு தான் ஆகணும்னு பல்லவன் அவர் பாட்டுக்கு சொல்லிட்டு உள்ளே போய் உட்காந்து ரொம்ப வருத்தப்பட்டு அழ ஆரம்பிக்கிறாங்க. பல்லவனை சமாதானப்படுத்துறதா இல்லை சோழனை சமாதானப்படுத்துறதான்னு தெரியல. ஒரு பக்கம் சோழன் பண்ண தப்புக்காக அவருக்கு ஆறுதலும் சொல்ல முடியல, அவருக்கு சப்போர்ட்டும் பண்ண முடியல. இவங்களும் ரொம்பவே மனசொடைஞ்சு போயிருக்காங்க. சோழன் போட்டோம், காதலி நல்லா இருக்கணும்னு நினைக்கிறது கூட ஒரு விதத்தில் சந்தோஷந்தான். இது வரைக்கும் அவள் என்னால் எந்த ஒரு சந்தோஷத்தையும் அனுபவிக்கல, நான் கஷ்டத்தை மட்டும் தான் அவளுக்கு கொடுத்துருக்குறேன், போகட்டும், அவள் தான் நான் வேணான்னு முடிவு பண்ணிட்டால, போய் அவளாச்சும் நிம்மதியாக இருக்கட்டும்னு சோழன் இப்போ ரொம்ப மனசொடைஞ்சு போய் நிலா மேலே பரிதாபப்பட்டு அதாவது போகட்டும் அப்படின்னு விட்டு கொடுக்குற மாதிரி சோழன் இப்போது நடந்துக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஒவ்வொரு நாளும் அவரோட ஆக்டிவிட்டி ரொம்பவே வேறு மாதிரி இருக்குது. நிலாவை நினச்சி புலம்பிகிட்டே இருக்காங்க. எல்லாருமே நிலா போன சோகத்தில் இருந்தாலும் ரொம்பவே டல்லாக பல்லவன் அதாவது சோழன் உட்காந்துக்கிறாரு. மறுநாள் காலையில் சேரன் வழக்கம் போல் அவரோட வேலையை செஞ்சுட்டு காஃபி போட்டுட்ருக்குமோ சோழன் எந்திரிக்கிறாரு, ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வர்றாரு, குளிக்கிறாரு, ரெடி ஆகிடுறாரு. அவர் பார்க்கு கார் எடுத்துகிட்டு கிளம்பி போயிட்டே இருக்காங்க. நம்ம பாண்டி இதெல்லாம் பார்த்துட்டு ஆனால் என்னென்ன இவன் அவங்க போய் ஒரு நாள் கூட ஆகலை, கொஞ்சம் கூட கவலையே படாமல் இவன் பாட்டுக்கு இவன் வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டான் அப்படின்றாங்க. டே அவன் மனசுக்குள்ளே அவ்வளோ வலியை வச்சுக்கிட்டு வெளியே சொல்ல முடியாமல் நிலா மேலே இருக்கிற பாசத்தில் எல்லாத்தையும் மனசுக்குள்ளேயே அடக்கி வச்சுக்கிட்டு எல்லாத்தையும் மறக்கணும்னு நினைக்கிறான் போல இருக்குடா, விடுடா, அவனே இந்த அளவுக்கு தேறி வர்றப்போ நாம் ஏன் நடந்த விஷயத்தையே பற்றி பேசி அவனை இன்னமும் ஞாபகப்படுத்தி டென்ஷன் ஆக்கி விடுடா, எது நடக்கட்டுமோ அது நடக்கட்டும், இதுக்கு மேலே நாம் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சேரனும் சொல்லிட்டாங்க. அதனால் பாண்டியும் அமிதா விட்டுடுறாங்க. சோழன் வரநிலா அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு போயிட்டே இருக்காங்க. என்னென்ன இவன் இன்னமும் அவங்க இங்கே வீட்டில் இருக்கிறதா தான் அவன் நினச்சிட்டு இருக்கான் போல இருக்கே அப்படின்றாங்க. அதான்டா எனக்கு ஒன்றும் புரியல அப்படின்னு. ஆனால் இப்படியே போனால் அவன் மனநிலை என்னென்ன ஆகும், நிலா அவங்க இங்கே இந்த வீட்டிலே இருக்கிறதா நினச்சிக்கிட்டு அவன் ஏதாச்சும் வேறு மாதிரி ஆகிட போகிறான் அப்படின்னு நம்ம பாண்டியும் சொல்லவும் செய்கிறாங்க. அப்படியெல்லாம் எதுவும் ஆகாதுடா பாண்டி, நம்ம அவனை சொல்லி சமாளிச்சுக்கலாம், விடுடா அப்படின்னு சொல்லிட்டு சேரனும் சொல்லிடுறாங்க. அவர் பாட்டுக்கு சோழன் போயிட்டே இருக்காரு. போயிட்டு ஒரு இடத்துல காரை நிறுத்திக்கிட்டு பயங்கரமாக அழுக ஆரம்பிச்சிடுறாரு. அவர் எல்லாத்தையும் மறக்கணும்னு தான் நினைக்கிறாரு, அழுகை அடக்கி வச்சுக்கிட்டு. ஆனால் அவரால் முடியல. நிலா அப்போ என்ன பண்ணிட்டு இருப்பா, நிலா எங்கே இருப்பா, எங்கே போய் தங்கியிருப்பான்னு தெரியாமல் குழம்பி போயிருக்காங்க. அதே மாதிரி தான் எல்லாருக்குமே நிலா எங்கே போனாங்கன்னு இது வரைக்கும் யாருக்குமே தெரியல. அவங்க போன இடம் கூட நிலாவுக்கு தெரியவே இல்லை. சோழன் கார் ஓட்டிகிட்டு இருக்காரு. ஸோ கஸ்டமர்ஸ் எல்லாம் வராங்க. சரி இந்த மணிநிலாவில் அவரால் ஓட்டக்கூட முடியுமான்னு தெரியல. நிலாவை தேடி தான் சோழன் போகிறாரு. தேடி எங்கேயுமே கிடைக்கிறதே கிடையாது. அவரால் கார் கூட சரியாக ட்ரைவ் பண்ண முடியல, சரியாக சாப்பிடவே இல்லை. அப்படியே நிலாவுடைய ஞாபகத்திலே சோழன் வந்ததுனால கார் சரியாக ஓட்டாமல் கார் என்ன பண்ணிட்டாரு, நேராக எடுத்துகிட்டு போய் ஒரு மரத்தில் மோதிடுறாரு. மரத்தில் மோதினதுக்கப்புறமா சோழனுக்கு நெத்தியில் பயங்கரமாக அடிபட்டுறது. அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாரும் ஹாஸ்பிட்டலில் கூட்டிகிட்டு போய் சேர்த்ததுக்கு அப்புறமா அங்கே இருக்கிறவங்களுக்கும் இவர் யார் அட்மிட் பண்ணாங்க, இவர் யார் அப்படின்றது இது வரைக்கும் யாருக்குமே தெரியல. சோழனோட கார் மட்டும் மரத்தில் முட்டி நிற்கிது. ஸோ அந்தளவுக்கு வண்டிக்கு ஒரு சைடு தான் டேமேஜு. இப்போது சோழன் அப்படி நிற்கும்போது கொஞ்ச நேரத்தில் கண் விழிக்க ஆரம்பிச்சிடறாரு. கண் விழித்த உடனே எங்கே இருக்கேன் நான் அப்படின்னு பேச ஆரம்பிக்கிறாரு. சார் நீங்கள் கொஞ்சம் அமைதியாக இருங்க, ரெஸ்ட் எடுங்க, உங்களுக்கு அடிபட்டிருக்க ஹாஸ்பிட்டலில் இருக்கீங்க அப்படின்னு நான் டாக்டரை கூட்டிகிட்டு வரணும். உடனே போய் டாக்டர் சிஸ்டர் கூட்டிகிட்டு வராங்க. கூட்டிகிட்டு வந்ததுக்கு அப்புறமா டாக்டர் பேஷண்ட் கண் விழிச்சிட்டாங்கன்னு உடனே செக் பண்ணுறாங்க. இப்போ நீங்கள் ஓகேவா அப்படின்றாங்க. டாக்டர் நான் ஓகே தான். அம்மா நான் எங்கே இருக்கேன், என் கார் எங்கே, அம்மா என் அண்ணன் எங்கே, என் தம்பி எங்கே அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுகிட்டே இருக்காங்க. ரிலாக்ஸ் கொஞ்சம் டென்ஷன் ஆகாதீங்க. முதல்ல நீங்கள் உங்கள் ஃபோன் பேட்டர்ன் எடுத்து கொடுங்க.
பேட்டர்ன் எடுத்து உங்கள் அண்ணனுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறோம், உங்களுக்கு அடிப்பட்ட விஷயம் இன்னமும் உங்கள் அண்ணனுக்கு தெரியாது அப்படின்றாங்க. டாக்டர் எனக்கு ஓகே தானே, நானே கிளம்பி போகவா அப்படின்றாங்க. சார் நீங்கள் இப்போ ரொம்ப ரிஸ்க்கான நிலமையில் இருக்கீங்க, இந்த நிலமையில் நீங்கள் வெளியில் போக முடியாது அப்படின்றாங்க. சார் சார் அப்போ என்னோடய கார் அப்படின்றாங்க. கவலைப்படாதீங்க, கார் நம்பரை வச்சு அட்ரஸ் கண்டுபிடிச்சி காரோடைய ஓனர்கிட்ட காரை ஒப்படைச்சாச்சு, உங்கள் கார் சேஃப்டியாக தான் இருக்குது, நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்றாங்க. அவர் இவ்வளோ நேரம் வெளியில் தான் இருந்தார், ஆனால் கிளம்பி போயிட்டாரு. அவர் எதுவுமே சொல்லலை, அவர் போயிட்டதுனால தான் இப்போ உங்கள் வீட்டு அட்ரஸ் கேட்குறோம் அப்படின்றாங்க. சார் அவர் என் வீட்டுக்கு இன்ஃபார்ம் பண்ணியிருப்பார், இன்ஃபார்ம் பண்ணலையா அப்படின்றாங்க. சார் அது தெரியல, ஒருவேளை அவர் பதற்றத்தில் மறந்துருப்பார், நீங்கள் ஃபோன் கொடுங்க அப்படின்னு கேட்கவும், சார் அதெல்லாம் வேண்டாம் டாக்டர் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சோழன் சொல்லிட்டு இருக்காரு. கொஞ்ச நேரத்தில் அவருடைய ஓனர் வந்துடுறாரு. ஓனர் வந்ததுக்கப்புறமா சோழா அப்படின்றாங்க. சார் நீங்களே வந்துட்டிங்களா, இவர்கிட்ட பேசுங்க, ஃபேமிலிக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கள், இவர் நல்லா ஆயிட்டாரு, எந்த பிரச்சனையும் அவருக்கு இதுக்கு மேலே இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. சார் நான் பார்த்துக்கிறேன் டாக்டர் நீங்கள் போங்க அப்படின்னு அவர் சொன்னதுனால, சோழா என்னடா ஆச்சு உனக்கு, இது வரைக்கும் இந்த மாதிரி பண்ணதே இல்லையே, நல்லா தானடா இருந்தா, என்னடா ஆச்சு அப்படின்றாங்க. அண்ணன் அண்ணன் என் வாழ்க்கையே போச்சுண்ணே அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டு அவரோட அண்ணனை கட்டி பிடிச்சி அழுக ஆரம்பிக்கிறாரு. சோழா என்ன ஆச்சுன்னு சொல்லடா அப்படின்றாங்க. நிலாவுக்கு எனக்கு கோர்ட்டில் டிவோர்ஸ் கொடுத்துட்டாங்கண்ணே, டிவோர்ஸ் வேணும்னு என்கிட்ட இருந்து டிவோர்ஸ் வாங்கிட்டு அவள் வீட்டை விட்டே போயிட்டானே அப்படின்றாங்க. என்னடா சொல்கிற சோழா, இவ்வளோ நடந்திருக்கா அப்படின்னு அவர் கேட்டு ரொம்பவே அதிர்ச்சி ஆகுறாரு. இதனால தான் நீ இவ்வளோ வருத்தப்பட்டுட்டு இருக்கியாடா சோழா, இதை நினச்சிக்கிட்டே காரை சரியாமல் ஓட்டாமல் கார் போனால் போயிட்டு போதுடா, உனக்கு எதனா ஆயிடுச்சுன்னா என்னடா பண்ணுறது அப்படின்னு அவர் கேட்டுகிட்டே இருக்காரு. போட்டுண்ணே, நிலாவே என் வாழ்க்கையை விட்டு போயிட்டா, அவள் தானே என் உயிர் என்கிட்டேருந்து போயிடுச்சுண்ணே, இதுக்கு மேலே என்னென்ன இருக்குது, போனால் போயிட்டு போட்டேனா அப்படின்னு சோழன் ரொம்பவே மனசுடைஞ்சு பேசுகிறாரு. அந்த பொண்ணு எங்கே இருக்குன்னு சொல்லுடா, நானாச்சும் போய் அந்த பொண்ணுக்கிட்ட பேசுகிறேன், நீ ரொம்ப நல்ல பையன் உன்னை சொல்லி புரிய வைக்கிறேன்றாங்க. இல்லைண்ணே நானுமே நிறைய தப்பு பண்ணிட்டேன், என் கூடலாம் அவள் போய் எப்படின்னா சேர்ந்து வாழ்வா, அவள் போகட்டுண்ணே, அவளாச்சும் நிம்மதியாக இருக்கட்டும் அப்படின்றாங்க. ஏன்டா சோழ அப்படி என்ன சொல்கிற, நிலா எங்கே இருக்குன்னு சொல்லுடா அப்படின்றாங்க. தெரியலையேண்ணே, அது தெரிஞ்சால் நான் என்ன இப்படி இருக்க போகிறேன்னு சோழன் ரொம்ப வருத்தப்படுறாரு. சார் நீங்கள் டென்ஷன் ஆகக்கூடாது, கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்குங்க, பேஷண்ட்டாக இருந்துக்கிட்டு இப்படி ஃபீல் பண்ணால் உங்கள் உடம்புக்கு ஏதாச்சும் ஆகிட போகுதுன்னு சொல்லிகிட்டே இருக்காங்க. போனால் போகட்டும்னு சோழன் ரொம்பவே மனசுடைஞ்சு போய் பேசிகிட்டு இருக்காரு. சோழா அப்படியெல்லாம் பேசாதடா, நீ வாட முதல்ல வீட்டுக்கு கிளம்பி போகலாம் அப்படின்றாங்க. அண்ணன் என் அண்ணனுக்கு இன்னும் விஷயம் தெரியாதா அப்படின்றாங்க. சோழா நான் எதுவுமே சொல்லலடா, ஆனால் உன் ஃபோனுக்கு மட்டும் உன் சேரன்னு ஃபோன் பண்ணிகிட்டே இருக்காருடா, நான் எடுத்து கூட பேசலடா, நீ வாடா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சோழனை அவர் கூட்டிக்கிட்டு டிஸ்சார்ஜ் பண்ணி அங்கேருந்து கிளம்பி போயிட்டு இருக்காரு. அவருக்கான மாத்திரை மெடிசன் இதெல்லாம் வாங்கிக்கிட்டு வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டுருக்காரு. இன்னொரு சைடு இங்கே வீட்டில் இருந்து ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க, எடுக்கவே இல்லை. அதாவது சோழன் வந்து எங்கே போனான், காலையில் போனவன் ஈவினிங் ஆகிடுச்சு இன்னும் வீட்டுக்கே வரலன்னு சேரன் பாண்டி பல்லவன் எல்லாரும் ரொம்ப வருத்தப்பட்டுட்டு இருக்காங்க. அண்ணனை காணும் அப்படின்னு. நிலா காணுன்ற வருத்தத்தில் எங்கே போனான்னு தெரியலையே, என்ன ஆச்சுன்னு தெரியலையே இவனுக்கு, நிலாவை தேடி எங்கேயாச்சும் போயிட்டானா அப்படின்னு ரொம்பவே மனசு உடைஞ்சு போயிருக்காங்க. நிலா ஒருவேளை இப்போ நிலா எங்கடா போயிருக்கோம், நிலா திருவண்ணாமலைக்கே போயிருக்குமான்னு எல்லா பக்கமும் கன்ஃபியூஷனில் சேரன் நின்றுட்டு இருக்கவும் கார் வந்து நிற்கிது. அண்ணன் கார் வருது, அண்ணா சோழன் ஓட்டிட்டு வர கார் இல்லையேண்ணே, வேறு மாதிரி இருக்குது அப்படின்னு உடனே அவருடைய ஓனரா அப்படின்றாங்க. அவர் இறங்குறாரு. அடுத்ததான் சோழனை இறக்கி கூட்டிகிட்டு வராங்க. சோழனுக்கு பயங்கரமாக அடிபட்டிருக்கு. இதை பார்த்த உடனே இவங்க பயந்துக்கிட்டு ஓடி போகிறாங்க. சோழா அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் இவனுக்கு என்னென்ன ஆச்சு அப்படின்னு கேட்குறாங்க. அதெல்லாம் அப்புறம் சொல்கிறப்பா, சோழனை முதல்ல உள்ளே கூட்டிகிட்டு போங்க, உள்ளே கூட்டிகிட்டு போய் ரெஸ்ட் எடுங்க வைங்க அப்படின்றாங்க. உள்ளே கூட்டிகிட்டு போய் சோழா வாடா என்னடா இது அப்படின்னு கூட்டிகிட்டு போய் உள்ளே நிலா பார்த்தது அந்த ரூமில் தான் ரெஸ்ட் எடுக்க சொல்லி விடுறாங்க. அந்த ரூமுக்குள்ளே நுழைஞ்சா நம்ம சோழனுக்கு நிலாவுடைய ஞாபகமாக மட்டும்தானே இருக்குது. ஆனால் இது நிலா ரூம்னே, நான் போனால் நிலா திட்டுவாண்ணே, வேண்டாண்ணா அப்படின்றாங்க. சோழா சொன்ன கேளுடா, நிலா இங்கே இல்லைடா, புரிஞ்சுக்கோடா, வாடா அப்படின்னு கூட்டிகிட்டு போய் ரெஸ்ட் எடுக்க வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் வெளியில் வந்ததுக்கப்புறமா இவனுக்கு என்ன ஆச்சுன்னு கேட்குறாங்க. அவர் நடந்த விஷயத்த சொல்கிறாரு. இந்த மாதிரி அவன் நிறைய விஷயத்த சொன்னான், அந்த பொண்ணு இங்கே இல்லையாமே, ஸோ அந்த வருத்தத்தில் தான் கார் ஓட்டிகிட்டு போயிருக்கான், இப்படி ஆயிடுச்சு, அந்த கார் நம்பரை வச்சு எனக்கு இன்ஃபார்ம் பண்ணாங்க, நான் தான் இவனை கூட்டிகிட்டு போய் ஹாஸ்பிட்டல் ட்ரீட்மெண்ட் பார்த்து கூட்டிகிட்டு வந்திருக்கேன், இப்போ எந்த பிரச்சனையும் இல்லை, இந்த மாத்திரை மருந்தெல்லாம் கரெக்டாக கொடுக்க சொல்லியிருக்காங்க, அவனை கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க, அந்த பொண்ணு வீட்டை விட்டு போனதில் அவன் ரொம்ப மனசு உடைஞ்சு போயிருக்கான், எங்கே போய் இதெல்லாம் முடிய போதோ தெரியல, அவனுக்கு கொஞ்சம் தேத்துங்க, அவனுக்கு சொல்லி புரிய வைங்க, அவன் கொஞ்ச நாள் ரெஸ்ட் எடுக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கிளம்புறேன்றாரு. ஆனால் ரொம்ப தேங்க்ஸ், நான் அவனை இந்த அளவுக்கு பார்த்துக்கிட்டதுக்கு, இனிமேல் நாங்கள் பார்த்துக்குறோம், எல்லாம் விதின்னு தான் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருமே கிளம்பி போயிடுறாரு. போனதுக்கப்புறமா என்னண்ணா இவன் எப்படி ஆயிட்டான், நான் தான் காலையிலேயே சொன்னேன் இல்லைண்ணா, ஆனால் இந்த நிலைமைக்கு அவன்
நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்றாங்க. தெரியலையேடா பாண்டின்னு பேசிக்கிட்டே இருக்கும்போது நிலாவுடைய ரூம்குள்ளே இருக்கிறதுனால சோழன் நிலான்னு பயங்கரமாக கத்துறாங்க. இவங்க எல்லாருமே போய் சமாதானப்படுத்துகிறாங்க. இதோட இந்த எபிசோடு வந்து முடிச்சிருக்காங்க. ஸோ அடுத்தடுத்த எபிசோடில் இனி என்ன நடக்க போகுது அப்படின்னு வெயிட் பண்ண நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ப்ளஸ் தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா